ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம சாதா ப்ளவுஸ் வந்து எப்படி நல்லா பக்காவாக ஃபினிஷிங் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபினிஷிங் நம்ம சூப்பராக இருக்கும். அதேமாதிரி ஃபிட்டிங்கும் அந்தளவுக்கு கரெக்டாக நம்ம கொடுப்போம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் இதை அயன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ எப்படி இதனால் நம்ம தைக்கிறது, கரெக்டான முறையில் எப்படி தைக்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் சொல்லலாம். நான் பேக்கில் நம்ம ஃபால்ஸ் பண்ணி தான் தைப்போம். எல்லாமே கரெக்டாக நம்ம பொறுமையாகவே சொல்லியிருக்கேன். எல்லாமே தைக்கிறது எப்படி தைக்கணும் என்னன்றது எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கப் சைஸுமே பக்காவாக உட்காரும். கப் சைஸ் எல்லாமே நம்ம வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி வெட்டுவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளவுஸு. இது வந்து நம்ம பார்ட்ஸ் வெட்டுற துணிங்க. இது வந்து கை. இது என்னென்னா 3 ப்ளவுஸு ஒரே அளவு. அதனால் ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இது ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. இப்போ நம்ம இதை எப்படி தைக்கிறதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். நம்ம முதல்ல பார்ட்ஸ்லாம் வெட்டிக்கலாம். நம்மளுக்கு துணி என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் தைக்கிறதுக்கு ஆன துணியெல்லாம் நம்ம வெட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வெட்டும் போதே தனியாக துணி அதுக்குன்னு வெட்டிப்போம். இது வெட்டுறது வந்து பேக் ஃபால்ஸனுக்கும் ஊப்பட்டிக்கும் இதிலே வரும் துணி. இது வந்து பட்டி வந்து இப்போ இன்னொரு பட்டி நம்ம வெட்டிக்கலாம். துணி இருந்ததுன்னா பட்டி டபுள் பட்டி இதிலே போடலாம். நடுவில் ஸ்டிப்புக்கு வேறு துணி கொடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் பட்டி வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிப்பாக உட்காரும். தைக்கிறதுக்கு எல்லாம் கரெக்டாக வெட்டி வச்சிங்கன்னா தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்கோசரம் நான் முதல்ல வெட்டும் போது நான் தைக்கும் போதே வெட்டின்னு வந்துடுவேன். இப்போ உங்களுக்கு புரியணும் இல்லையா கரெக்டாக, அதனால உங்களுக்கு இதுமாரி சொல்லித்தரேன். கிராஸ் பீஸ் வெட்டிக்கலாம். இது வந்து நெக்கு நம்ம எமிங் பண்ணுற பீஸ் தைப்போம் இல்லையா, அந்த பீஸுக்கு இது பார்த்திங்கன்னா இது 2 பீஸ் போதும். 4 பீஸ் வரும். 4 பீஸே போதும். இது வந்து ஐ பெட்டிக்கு வைக்கணும். இது வந்து ஐப்பெட்டிக்கு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னாலே பேக் நம்ம வெட்டினது ஜாயின் பண்ணிக்கலாம் சென்டரில். இது வந்து கீறி அந்த இது வந்து ஓப்பன் பண்ணி கீறி விட்டுக்கலாம். இது பேக் வந்து எவ்வளோ லென்த்து வேணுமோ பார்த்துட்டு நம்ம டாட் வைக்கணும். டாட் போட்டுட்டு ஃபிட் சின்னதாக வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி துணி விட்டுட்டு நம்ம வச்சுக்கலாம். மீதி வர துணி வந்து ஊப்பட்டி வந்துடும். ஊப்பட்டி ஐப்பட்டி இது எம்மிங் பீஸ் தனியாக வச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம தைச்சிக்கலாம். இதை வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம். ஒரு தையல் கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சுனா 1 இன்ச்சு 1.25 அழகாக தையல் போட்டுக்குங்க. ரொம்ப பட்டியாகவும் வைக்காதுங்க பேக்கில். இது பேக் பால்சன் பண்ணுற பீஸ். இது டாட் போட்டுக்கலாம். நம்ம பேக் டாட் வந்து ரொம்ப லென்த்தாகவும் போடக்கூடாது, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த இடுப்பு ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கீறி விட்டிங்கன்னா அந்த லைட்டாக அந்த பெண்ட் ஷேப் வரணும். இடுப்பு நம்ம டாட் போடும்போது அது வரும். இது பால்சன் பண்ணுறது எதுக்குன்னா இதனால் நிறையா பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ மடித்து அப்படி துணியிலே தைக்கிறதுக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் வரும். நான் உங்களுக்கு அதுக்கு அந்த கட்டிங் கிளாஸ் எடுக்கும்போது கிளாஸ் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அப்போ அது மாதிரி பண்ணும்போது நான் இது உங்களுக்கு சொல்கிறேன். இதனால் தைச்சா என்ன பெனிஃபிட் கிடைக்கின்றதெல்லாம் உங்களுக்கு நான் அப்புறமா சொல்லித்தரேன். மடித்து தைக்கிறதுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வரும் ஜாக்கெட்டு போடும்போது. இப்போ நம்ம மடித்து இது சாதா ப்ளவுஸ்னால தையல் போடுவோம். எம்மிங் லைனிங் ப்ளவுஸ் வந்தோன்னா கம்பல்சரி எம்மிங் வைக்குவேன் நான். எவ்வளோ அழகாக நீட்டாக வருது பாருங்கள். ஃபினிஷிங் சூப்பராக வரும். நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இடுப்பு அளவு மார்க் பண்ணிக்கலாம். இது அளவு ஜாக்கெட் அவங்க கொடுத்துருக்கு. இதில் அதிலே தான் மடித்து தைச்சிருப்பாங்க. நம்ம அப்படி அதில் இருந்து எப்படி இருந்தாலும் நம்ம அதுமாரி தைக்க மாட்டோம். நம்மளுடைய ஃபினிஷிங் தான் நம்ம தைப்போம். அவங்க அளவு ப்ளவுஸ் எப்படி தைச்சி கொடுத்தாலும் சரி, நம்மக்கிட்ட ஃபஸ்ட் டைம் கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய வேலை என்னவோ அதை நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் மாற்றி தான் பண்ணி கொடுப்போம் எல்லாத்துலேயுமே. இதில் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு டாட் போட்டுக்கலாம். நான் ஊசி கொடுத்திருக்கேன். 3 ஜாக்கெட்னால எல்லாமே ஊசி மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது டாட் போடும்போது என்னென்னா துணி எடுத்து நூலை வந்து வெட்டாதீங்க. அப்படியே ரிட்டன் கொண்டாந்தீங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக வந்துடும். 3 டாட்டுமே அதேமாதிரி நீங்கள் வந்து தைச்சி ரிட்டன் கொண்டு வரணும் தையல். அது தையல் வெளியிலையும் வரக்கூடாது. கரெக்டாக துணி எஜ்ஜில் கரெக்டாக ஊசி கொண்டாந்து நிறுத்திட்டு திருப்பினீங்கன்னா அந்த துணி டொக்கு விடுவோம். சில இதெல்லாம் தைக்கும்போது அதுமாரி உள்ளாமல் தைக்கணும் கரெக்டாக. 3 டாட்டுமே நம்ம தைச்சி திருப்பிக்கலாம். திருப்பும் போது என்னென்னா அந்த நூல் பிசுரெல்லாம் வராமல் பிரிஞ்சு வராமல் ஜாக்கெட் கிளியர் வரைக்கும் தையல் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. கீறி விட்டு பார்த்திங்கன்னா தெரியும் கப் சைஸ் பக்காவாக உட்காரும். கட்டிங் நம்ம அந்தமாரி பண்ணணும். 2 டாட்டுமே போட்டிருக்கோம் பாருங்கள், பக்காவாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். எல்லாருமே கரெக்டாக தான் வரும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டு பட்டி இந்த டாட் ஷேப்பு இது எல்லாமே கரெக்டாக வரும். நம்ம இந்த பாடி சைடில் இருக்கிறதெல்லாம் பாடியாக இருக்காது.
கரெக்டாக வந்து அதிலே தான் தைக்கணும். இது வந்து ஸ்டிப்புக்கு நடுவில் வேறு துணி கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் மேலே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னொரு பீஸ் வரும். இன்னொரு பீஸ் வெட்டினோம் இல்லையா, அது பீஸு இது வந்து சென்டராக போயிடும். அந்த நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற துணி ஃபுல் ஃபினிஷிங்லாம் அதே கலர் ப்ளவுஸ் துணி தான் தெரியும். வெளியில் பார்க்கும்போது பக்கா ஃபினிஷிங் வந்துடுமா, பார்க்கும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் ஜாயிட்னுடைய இது. இதேமாதிரி இந்த பட்டி தைச்சிக்கலாம். இது வந்து கீழே வச்சுட்டு இந்த பக்கம் தைக்கணும். தையல் போகிறதெல்லாம் வந்து 2 சைடும் ஒரே அளவாக வந்து நம்ம கரெக்டாக லெவலாக ஒரே தையலாக போடணும். ஒரே அளவுக்கு தையல். இது தைக்கும் போது என்ன ஃபினிஷிங் நல்லா ரொம்ப நல்லா நீட்டாக வரும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ நம்ம அர்க்காத் பண்ணிக்கலாம். நல்லா கீறி விட்டுக்குங்க. கீறி விட்டு அப்படியே தையல் போட்டிங்கன்னா அப்படியே உட்காந்துரும். இந்த பிசுறு வருது, இந்த ஓவர்லாக் போடுற வேலை எதுவுமே இருக்காது. நம்ம அதே தான் தைக்கிறதும் ஒரே தையல் நம்மளுக்கு மிச்சமாகும். ஃபினிஷிங் நல்லா வரும். நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா லைட்டாக வரும், அது மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நல்லா அழகாக நீட்டாக ஃபினிஷிங் பக்காவாக வருது பாருங்கள். இப்போ 2 பட்டி போட்டிருக்கோம். இந்த பட்டி இதெல்லாம் வச்சுட்டு கரெக்டாக லெவல் கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த ஜாயிண்ட் அந்த அர்க்காத்து இருக்கு இல்லையா, அந்த அர்க்காத்து தான் வந்து பாட்டினுடைய மெஷர்மெண்ட்டு. இந்த பட்டியெல்லாம் ஒரே லெவலில் வச்சுட்டு பேக் வச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதுதான் மெயினான அளவு நம்மளுக்கு. கொஞ்சம் சைடு அப் அண்ட் டவுன் வராமல் பண்ணணும். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா வச்சுட்டு லைட்டாக கிராஸ் பண்ணி வச்சிங்கன்னா, ஸ்ட்ரெயிட் வச்சிங்கன்னா நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வரும். லைட்டாக கிராஸ் இடுப்பு அளவு எங்கே வருதோ அது அங்கே வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம சீதாவில் மார்க் பண்ணிக்கலாம். அது அதுதான் பட்டி மடிக்கணும். அந்த அளவு தான் நம்ம மடிக்க போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு டவுட்டு, உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பட்டி வந்து அளவு ஜாயிண்ட் வந்து அதே அளவு கேட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டி இருக்கு இல்லையா, அது நம்ம தையல் கரெக்டாக மேலே வந்துடும். எம்மிங் அளவுக்கு தைக்கிறதுக்கு நீங்கள் அதேமாதிரி தையல் ஓரமாக வச்சு தைக்கக்கூடாது. பார்க்கும்போதே உள்ள நம்ம பட்டியை ஊப்பட்டி தைக்கிற அளவுக்கு துணி விட்டுட்டு பார்க்கணும். இப்போ 2த்தையும் கீறிங்கன்னா பக்காவாக வந்துடும். பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஓவர் தையல் போட்டுக்கலாம் நம்ம முதல்ல. இப்படி தைக்கும்போது உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப பீஸ் வந்ததுன்னா எக்ஸ்ட்ரா லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். நம்ம சும்மா ஒரு 1 இன்ச்சோடு கொஞ்சம் கம்மியாக, ஒரு நூல் கம்மியாக இருந்ததுன்னா பரவாயில்ல. பட்டி பார்க்கும்போது அழகாக இருக்கும். இதுமாதிரி தைக்கிறதும் நிறையா டிஃப்ரெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு. நம்ம ஒரு இதிலே தைக்கிறோம் இல்லையா, அது தைக்கிறதுக்கும் இதுமாதிரி நடுவில் ஸ்டிப்பு கொடுத்து தைக்கிறதுக்கும் இந்தமாதிரி பட்டி தைக்கிறதுக்கும் ப்ளவுஸ் வந்து போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கும். இதனால் என்ன பெனிஃபிட்ன்றது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இது பண்ணும்போது சொல்கிறேன். 2 பட்டியை வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிங்கன்னா பட்டி அளவுலாம் மாறாது. இதுவும் அதே மாதிரி தான் நம்ம பட்டி ஃபோல்டிங் பண்ணி தைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே அளவு தான் இருக்கும். அளவு எதுவுமே மாறாது. நீங்கள் இது எந்த அளவு வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இதுமாதிரி தைக்கும் போது தைச்சிங்கன்னா பட்டி அளவுலேருந்து எல்லாமே ஒரே அளவு வரும். கப் சைஸ் வந்து நம்ம கட் பண்ணுறதுல தான் இருக்குது. எப்பவுமே நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி கப் சைஸ் மாற்றி வைக்கணும். அது நம்ம கட் பண்ணுறதில்ல. நான் கட்டிங் போடும்போது அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த தையல் டாட் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஃப்ளீட் வைங்க. வந்து ஓவர் தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஃபோல்டிங் பண்ணி தைச்சிக்கங்க. அப்படி இது கொண்டாந்து ரிட்டர்ன் கொண்டாண்டிங்கன்னா தையல் அழகாக இருக்கும். நல்ல எஜ்ஜில் ஓரமாக தையல் போட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். தைக்கும்போது இந்த லைட்டாக பெண்டு வரணும். அந்த பட்டி வந்து லைட்டாக பெண்டு வரணும். டாட் போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இது பண்ணி பெண்டு வரணும். ஸ்ட்ரைட் வரக்கூடாது. எப்பவுமே லைட் பெண்டு வரணும். உங்களுக்கு வந்து இது ஐப்பட்டி. இது பார்த்தீங்கன்னா ஐப்பட்டி வந்து வந்து மிஸ்ஸிலே வச்சுருக்காங்க. அவங்க கஸ்டமர் அதுமாரி கேட்டாங்க, எனக்கு மிஸ்ஸில் எதாவது வேணும்னு கேட்டதுனால எப்பவுமே நம்ம கையில் தான் ஐ கட்டுவோம்.
இது பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் எல்லாமே இது நம்ம தைச்சதுக்கும் பட்டி எல்லாமே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஐ வந்து நம்ம மிஷினில் தான் வைக்க போகிறோம். இதில் அவங்க கம்பல்சரி எனக்கு மிஷினில் தான் வேணும்னு கேட்டுட்டு போயிட்டாங்க. அதனால தான் இது வந்து கரெக்டாக மடித்து நம்ம இது பண்ணி தைச்சிக்கலாம். இது வந்து கிராஸ் பண்ணி தைச்சிங்கன்னா ஊக்கு மாற்றளவுக்கு கிராஸ் பண்ணி தைக்கணும், கேப் விட்டுட்டு. மொத்தம் இதில் வந்து 6 ஐ வச்சுருப்போம். 6 ஊக்கு வரும். நம்ம கம்பல்சரி மேக்ஸிமம் ப்ளவுஸ் எல்லா இதுவுமே 6 ஊக்கு மேலே தான் வரும். 6 ஊக்கு கம்மி வராது நம்ம தைக்கிறதுல. மேலே தைக்கும் போது நம்ம எம்மிங் தைக்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு கூட்டுட்டு நீங்கள் அந்த ஐ காட்டணும். இந்த இடத்துல மட்டும் மேலே தைக்கிறது மட்டும் எம்மிங் நம்ம தைக்கிறோம் இல்லையா, நம்ம ஒரு 4 இன்ச் தைப்போம் இல்லையா, அந்த 4 இன்ச்சு விட்டுட்டு கணக்கு பண்ணி கீழே வர மாரி அந்த ஐ கட்டணும். மேலே இந்த ஐ மட்டும் பார்த்தீங்கன்னா பக்கா வந்து பாருங்கள். நீங்கள் பட்டி எல்லாமே செக் பண்ணிங்கனாலும் ஒரே அளவு தான் வரும். அப் அண்ட் டவுனெல்லாம் வரக்கூடாது. தைக்கும் போதே நம்ம கரெக்டாக பார்த்து தைக்கணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுமே இடுப்பளவு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா இடுப்பளவில் இந்த பட்டி அந்த பட்டியெல்லாம் ஒரே அளவு இருக்கா என்னன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது பண்ணணும். நான் அது கணக்கு பண்ணி தான் பண்ணுவேன். எல்லாருமே செக் பண்ணிக்கணும். நம்ம அளவு ஜாக்கெட் கொடுத்தாங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது நம்ம எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம வந்து அந்த கழுத்து பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது கிராஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த இடம் திக்காக வரும். இப்போ நம்ம கழுத்து பீஸ் தைக்கும் போது இதுனா வந்து கிராஸில் ஜாயின் பண்ணுறது எதுக்காக ஜாயின் பண்ணுறதுன்னா, நம்ம தைச்சிட்டு நம்ம ஃபோல்டிங் பண்ணி தைப்போம் இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிங்கன்னா 2 துணியுமே ஒரே இடத்துல வரும். ஒரே இடத்துல வரும்போது என்னென்னா திக்னஸ் வரும். அந்த கழுத்து கொஞ்சம் டைட் பண்ணி போட்டாங்கன்னா அந்த இடம் வந்து அழுத்தம். அந்த அழுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி தைக்கிறது. இப்படி தைக்கும் போது வந்து உங்களுக்கு ஒரு துணி இந்த பக்கம் போகும், ஒரு துணி இந்த சைடில் வரும். அதனால் வந்து அந்த திக்னஸ் ரொம்ப ஏறாது, ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால் இப்போ வந்து நம்ம கழுத்து பீஸ் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். கழுத்து பீஸ் தைக்கிறது வந்து அளவு வந்து ஒரே லெவலாக தைக்கணும். நம்ம இந்த மெதி இடம் வைக்கிறீங்கன்னா மெதி இடம் தான் கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் வரணும். பெருசு சின்னதுமாக வந்தோன்னா கழுத்து வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இதுவாக இருக்கும். நம்ம கட்டிங் வந்து ஒரு நூல் அளவு கூட கரெக்டாக செக் பண்ணி கட் பண்ணுறோம். அதேமாதிரி தைக்கிறதும் அந்த அளவுக்கு தைச்சா தான் ஃபிட்டிங்கு நம்மளில் கரெக்டாக வந்து உக்காரும். நீங்கள் நம்ம கட் பண்ணிவிட்டு கரெக்டாக கட் பண்ணிட்டு தைக்கிறதுல மிஸ்டேக் பண்ணாலுமே ஃபிட்டிங் உக்காராமல் இருக்கும். கட்டிங் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டிச்சிங்கும் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ப்ளவுஸ் வந்து பக்கா ஃபினிஷிங்கில் உக்காரும். டார்க் பண்ணி விட்டுக்கலாம். இதுனா ஃபஸ்ட்டு புதுசாக கற்றுக்கிறீங்கனாலும் இது ஃபினிஷிங் கரெக்டாக ஆரம்பத்துலேருந்தே கொண்டாந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் எல்லாமே நல்லா நீட்டாக வரும். இந்த ஃபினிஷிங் ஆரம்பத்துலேருந்தே நம்மளுக்கு வந்துடும். எம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம மடித்து தைச்சிக்கிறோம். இது ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். ஒர்க் பார்க்கும்போது நல்லா பார்த்தீங்கன்னா எம்மிங்கெல்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லாஸ்ட்டாக முதல்ல காமிச்சில்லையா, அதுதான் ஃபினிஷிங், பக்கா ஃபினிஷிங். அது ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம கஸ்டமருக்குமே கேரண்டியோடு தான் பண்ணி கொடுக்குறோம் ஒர்க் எல்லாமே. நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம். பார்த்துங்க அப்படியே மடித்து நம்ம எம்மிங் தான் பண்ணணும். இது இப்போ இடுப்பு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நான் மார்க் பண்ண இல்லையா, பேக்கும் ஃப்ரண்ட்டும் இடுப்பு வச்சு மார்க் பண்ண இல்லையா, அந்த 2 மார்க் ஒன்றா வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஒரு நூல் கூட வராது, கரெக்டாக வரும். அந்த அர்க்காத்தும் பேக் அர்க்காத்தும் ஃப்ரண்ட் அர்க்காத்தும் ஒரே லெவலாக வச்சு தையல் போடணும். நம்மக்கிட்ட கட்டிங் பண்ணும்போது என்ன மெயின் பிரச்சனைனா, அந்த அர்க்காத்தை விட்டுட்டு தள்ளி தையல் போடக்கூடாது. நம்ம டெய்லருங்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு இது தான், இடுப்பு அளவு கை அளவு மட்டும் தான் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜ்ஜு பாடி அளவுலாம் அவங்க செக் பண்ணவே தேவையில்ல, அப்படியே கரெக்டாக தைக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி எல்லாமே இது பண்ணி தான் நம்ம கட் பண்ணி கையில் கொடுப்போம். ஆமில் அவங்க வந்து கையை வைக்கக்கூடாது. டெய்லருங்க மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் டெய்லருங்க தைக்கிறாங்கன்னா அந்த ஆமில் ரவுண்டில் கையை வைக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போதே எல்லாம் கட் பண்ணி கொடுத்தோம்னா தான் கரெக்டாக வரும். ஆனால் அப்புறம் அவங்க கை வச்சு அதை எதனா பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே டோட்டலாக மாறி போயிடும் ப்ளவுஸ். அதேமாதிரி தைக்கும் போது நம்ம வெட்டி கை ஏற்றுற மாதிரிலாம் வெட்டக்கூடாது. வெட்டும் போதே கரெக்டாக பண்ணி வெட்டிட்டு
தைக்கும் போது அப்படியே கரெக்டாக நம்ம கை ஏற்றும் போது கரெக்டாக வரணும் அந்த ரவுண்டு. அதுமாரி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்துங்க, இப்போ நான் செக் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு எல்லாத்தையும். இடுப்பளவுலேருந்து பாடி மெஷர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் கூட மாறாது. இப்போ இவங்க இடுப்பு பேக் எல்லாமே மடித்து தான் தைச்சிருக்காங்க. நம்ம அதுமாரி தைக்கல, நம்ம எல்லாமே வந்து நம்மளோட ஸ்டைலில் தான் தைச்சிருக்கோம். நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குது, நம்ம அது நம்மளோட ஸ்டைலில் தான் எல்லாமே ப்ளவுஸ் எப்போயுமே மாற்றிடுவோம். அவங்க எப்படி தைச்சி கொண்டாந்து கொடுத்தாலும் நம்மளுக்கு கடைக்குன்னு ஒரு இது இருக்குது, அந்த கடையினுடைய ஸ்டைலில் தான் கண்டிப்பாக மாற்றுவேன். இது வரைக்கும் எதுவும் நம்ம கலெக்ஷன் வராமல் தான் பண்ணியும் கொடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு நூல் அளவு கூட செக் பண்ணி தான் கொடுத்துருவேன். வேணா கூட இப்போ நான் செக் பண்ண மாட்டேன். இப்போ வீடியோக்கோசரம் உங்களுக்கோசரம் செக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிறதுக்கோசரம் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து கையை ரெடி பண்ணி கை ஏற்றிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா அளவு ஜாயிட் பார்த்திங்கன்னா கை வந்து ஸ்ட்ரெயிட்டில் தான் தைச்சிருப்பாங்க பாருங்கள். அவங்க ஸ்ட்ரெயிட்லேயே தைச்சி கொடுத்தா கூட நம்ம ஸ்ட்ரெயிட்டில் தைக்க மாட்டோம், நம்ம ரவுண்டில் தான் தைப்போம் நம்ம எப்பவுமே. இப்போ ஸ்ட்ரெயிட்டில் தைக்கிறதுக்கு ரவுண்டில் தைக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வரும். ரவுண்டில் தைக்கிறதையுமே வந்து நம்ம கரெக்டாக அந்த ஆமல் ரவுண்டு செட் ஆகினா தான் கரெக்டாக நம்ம எதிர்பார்க்குற ஃபினிஷிங் கிடைக்கும். ஆமல் ரவுண்டு செட் ஆகலை, பாதிலே நிற்கிது, சில பேர் ஆமல் ரவுண்டில் ஏற்றுறது கை யாராது டைட் ஆகும் அப்படின்வாங்க. அப்படிலாம் யாரும் வராது. நம்ம கட்டிங் பண்ணும்போது அதில் அளவு ப்ளவுஸில் இருந்தாலும் ஒரு சில அளவுலாம் நம்ம மாற்றி தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பட்டி கைக்கு கேமிங் பண்ணுறதுக்கு பட்டி கீறி இருக்கிறோம். நம்ம இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு அந்த கை வெஜ் அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். வெஜ்ஜில் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு தையல் வந்து நம்ம 3 பேக்கில் 3 தையல் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் கையிலையும் 3 தையல் போடுவோம். இப்படி தைக்கிறது வந்து ஆமல் வந்து சீக்கிரத்தில் டைட்லாம் ஆகாது. நீங்கள் உங்களுக்கு கை லூஸ் இது வேணால் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். ஆமல் மட்டும்தான் பிரிக்க முடியாது. ஆமல் நம்மக்கிட்ட வந்தால் தான் பண்ண முடியும். ஆமல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு டைட்டே ஆகாது. நீங்கள் தைரியமாக இது மாதிரி தைக்கலாம். ஆமல் நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, கட்டிங் பண்ணும்போது ஆமல் ரவுண்ட் கரெக்டாக வந்து செக் பண்ணி எல்லாமே கரெக்ட் பண்ணோம்னா ஆமல் ரவுண்ட் குறிப்பிட்டு பாடி வர வரைக்குமே ஆமல் ரவுண்ட் டைட் ஆகாது. இந்த ரவுண்டில் தைக்கிறதுமே வந்தோன்னா கட்டிங் ரொம்ப தெளிவாக இருக்கணும், ரொம்ப கரெக்டாக இருந்ததுன்னா ஃபிட்டிங்ஸ் பக்காவாக உட்காரும் ஜாக்கெட் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம வந்து கை ஏற்றிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட் ஆர்காத் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட் சைடில் வரணும், பேக் இது வச்சு கை மாற்றி ஏற்றிட்டிங்கன்னா கஷ்டம். ப்ளவுஸ் போடும்போது டைட் ஆகிடும். இது மாதிரி தைக்கிறதுனால அதுமாதிரி தைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக ஃப்ரண்ட்டு பேக் கரெக்ட் பண்ணி நம்ம பார்த்து ஏற்றிக்கணும். கை இந்த ஏற்றும் போது கூட அந்த கரெக்டாக அந்த மீதி அளவுக்கு கொஞ்சம் ஒரு நூல் அளவுக்கு விட்டுட்டு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளினா 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி தான் நம்ம அந்த கிரேடு தவிர தைச்சின்னு வரணும். கையிலேருந்து தைக்கிறது ரொம்ப 1/2 இன்ச்சு இந்த இதெல்லாம் பிடிச்சி தைச்சிங்கன்னா நான் அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகாது. நம்மளுக்கு ஆமல் ரவுண்டு வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகாது. அதேமாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வரணும். அந்த கை சென்டரும் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் கரெக்டாக வரணும். நம்ம தைக்கும்போது நீங்கள் ஒரு நம்ம கட்டிங் வந்து நீங்கள் கண்ண முடின்னு தைக்கலாம். ஏன்னா கரெக்டாக வந்து செட் ஆகும். செக் பண்ணி தான் எல்லாமே கையில் கொடுப்போம் நம்ம. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா கை ரவுண்ட் அழகாக பக்காவாக உட்காரும் பாருங்க. கை வந்து இந்த பேக்கில் சுருக்கம் வர்றது செய்கிறது எதுவுமே வராது. ஏன்னா நம்ம கை கட்டிங் வேறு, ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே கட்டிங் டோட்டலாகவே வேறு மாதிரி வரும். அதுக்கு தகுந்த பேக் தகுந்த மாதிரி தான் நம்ம கையை வெட்டுவோம், கை தகுந்த மாதிரி தான் பேக் வெட்டணும். ஏன்னா கட்டிங் வந்து எந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கை ஏற்றிக்கலாம். நீங்கள் கை சென்டர்லாம் கரெக்டாக வந்துடும். அழகாக நம்ம தைச்சினே வரலாம். தைக்கிறது மட்டும் நம்ம கரெக்டாக லெவல்னால் ஒரே லெவலுக்குள்ள வந்துடணும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ 2 கைமே ஏற்றி முடிச்சாச்சு. இதுமாரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணால் உங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதுமாரி அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக சந்திக்கலாம். உங்களுக்கு வந்து நிறையா வந்து
சொல்லித்தரேன். ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து நிறையா ப்ளவுஸில் வந்து நிறைய இது இருக்குது. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.